Good morning. கொச்சின் வந்திருக்கோம். ஸோ ஒரு ட்ரைனிங்காக இன்னைக்கு டே நல்லா இருக்கு, காமா இருக்கு. ஸோ வந்துட்டு கண்டிப்பா உங்க டேவும் இன்னைக்கு நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு தெரியும், பட் தெரிஞ்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன். லைக் நம்ம கிட்ட ஆன்டிபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக்னு ரெண்டு இருக்கு. ப்ரோ அப்படின்னா நல்லது, சரிங்களா? ஆன்டினா என்னன்னா அப்போஸ். ஸோ ப்ரோவுக்கு அப்போஸ் ஆனது. ஸோ வந்து இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சில சமயம் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப ஒரு விஷயம் சீரியஸா இருக்குன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுனால என்ன ஒரு டிராபேக் வருதுன்னா, குட் பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதையும் அதை வந்துட்டு சேர்த்து வந்துட்டு காலி பண்ணிடும். ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் தெரியாது இது நல்ல பாக்டீரியா, இது பேட் பாக்டீரியா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பேட் பாக்டீரியா கவுண்டை டிக்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. ஆனா அது குட் பாக்டீரியாவும் சேர்த்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து காலி பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு மோர் ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துட்டு நீங்க ரெகுலர் பேசிஸ்ல எடுக்கிறப்ப உங்க கட் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். உங்களுடைய உடம்புல வந்துட்டு குட் பாக்டீரியோட லெவல் அதிகமாகிறப்ப உங்களுக்கு பேட் பாக்டீரியா லெவலை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ப்ரோபயோட்டிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்டிபயோட்டிக்கை விட, சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஆல் தி பெஸ்ட்.